திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் 2022 செப்டம்பரில் 2023 ஜூலையில் என மின் கட்டணம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் தற்போது 4.83% அளவில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி 400 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 4.60 காசுகள் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 4.80 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் வீடுகளுக்கான மின் கட்டணம் ரூபாய் 11.25 காசுகளில் இருந்து ரூபாய் 11.80 காசுகளாகவும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 8.15 காசுகளில் இருந்து ரூபாய் 8.55 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டை பொறுத்தவரையில் 50 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட் ரூபாய் 9.70 காசுகளில் இருந்து ரூபாய் 10.15 காசுகளாகவும், குடிசை குறுநிறுவன மின் கட்டணம் 500 கிலோவாட்டுக்கு மேல் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 6.95 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. விசைத்தறிகளுக்கு 500 கிலோவாட்டுக்கு மேல் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 7.65 காசுகளில் இருந்து 8 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக மின்வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2011-12 ஆண்டில் ரூபாய் 18,957 கோடியாக இருந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 96,712 கோடி மேலும் அதிகரித்து 2021 மார்ச் 31 வரை ரூபாய் 1,13,266 கோடியாக உயர்ந்தது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி இழப்பினை 2021-22 ஆண்டிலிருந்து 100% முழுமையாக தமிழக அரசை ஏற்றுக்கொள்ளும் என்ற தற்போதைய தமிழக அரசின் உறுதிப்பாட்டைப் போல முந்தைய காலத்தில் எவ்வித உறுதிப்பாடும் வழங்காத காரணத்தினால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமானது நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இதன் விளைவாக 2011-12 ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகத்திற்கு ரூபாய் 43,493 கோடியாக இருந்த கடன் தொகையானது கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து 2021-22 வரை ரூபாய் 1,59,823 கோடியாக மாறியது. இதன் விளைவாக கடந்த 2011-12 ஆண்டில் ரூபாய் 4,588 கோடியாக இருந்த கடன்களின் மீதான வட்டியானது 259% அதிகரித்து 2020-2021 ஆண்டில் ரூபாய் 16,511 கோடியாக அதிகரித்தது. இவ்வாறு அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய அப்போதைய மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் பின்னர் அதிகமான மின் கட்டண உயர்வினால் மின் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய சுமையினை கருத்தில் கொண்டு இந்த அரசானது நுகர்வோருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆண்டுதோறும் சிறிய அளவில் மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசின் மின் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களின்படி விநியோக முறையை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் நிதியை பெறுவதற்காக ஆண்டுதோறும் மின் கட்டணம் திருத்தம் செய்வது முன் நிபந்தனையாகும். இந்த வகையில் 2022-23 நிதியாண்டிற்கான மின் கட்டண உயர்வானது 2022 ஏப்ரல் 1க்கு மாறாக 2022 செப்டம்பர் 10 முதல் சுமார் 7 மாதத்திற்கு மட்டுமே உயர்த்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பல்லாண்டு மின்கட்டண வீத ஆணையின்படி கடந்த 2023 ஜூலை 1 முதல் நுகர்வோர் விலை குறியீடு எண் அடிப்படையில் அனைத்து இணைப்புகளுக்கும் உயர்த்தப்பட வேண்டிய 4.7% மின்கட்டண உயர்வுக்கு எதிராக மின் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு 2.18% மட்டுமே உயர்த்தப்பட்டது. வீடுகளுக்கான இந்த 2.18% உயர்வும் முழுவதுமாக இந்த அரசே மின்மானியம் மூலம் ஏற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளின்படி 6% வரை மின்கட்டணம் உயர்த்த வழியிருந்தும் சென்ற ஆண்டு 2.18% மட்டுமே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 2023 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீடு எண் 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீடு எண் 186.7 ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின்படி கணக்கிட்டால் 4.83% மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். இதன்படி தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கட்டணத்தை மறுசீரமைப்பதினால் பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாதம் ஒருமுறை மின்கட்டணம் உள்ளிட்ட சொன்ன வாக்குறுதி எதையும் செய்த பாடில்லை. சொல்லாத மின்கட்டண உயர்வை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநீதி
அநியாயம் என கொதித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தால் எடுக்கப்பட்டது என்று கூறி தமிழக அரசு தப்பித்துவிட முடியாது. ஒழுங்குமுறை ஆணையம் என்பது பொம்மை அமைப்பு. தமிழ்நாடு அரசின் கண்ணசைவுக்கு ஏற்ற வகையில் செயல்படும் அமைப்பாகும். ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் இந்த மின்கட்டண உயர்வை விக்கிரவாண்டி தேர்தல் முடிவடைந்த பிறகு ஜூலை 15ஆம் நாள் அறிவித்திருப்பதிலிருந்தே இதை உணரலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவடைந்த பிறகு இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பதன் மூலம் மக்களை முட்டாளாக்கி அவர்களின் முதுகில் குத்தியிருக்கிறது. விக்கிரவாண்டி வெற்றிக்காக மக்களுக்கு திமுக அளித்துள்ள பரிசுதான் இந்த கட்டண உயர்வு. மின்சார கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லாவிட்டால் பாமக போராட்டம் நடத்தும் என தெரிவித்துள்ளார். இதேபோல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த 2023-2024 ஒரு நிதியாண்டில் மட்டுமே ரூபாய் 65,000 கோடிக்கு மின்சாரம் வாங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தியை பெருக்க பல மாநிலங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கையில் மாதம் சுமார் ரூபாய் 5,400 கோடி நிதியை மின்சாரம் வாங்க செலவு செய்திருக்கிறது திமுக என சாடியிருக்கிறார்.